ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு கதை கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் கேட்க முடியும். அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி எல்லா கதைகளும் கேட்கலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அந்த கதைகளை கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு அருமையான குடும்ப நாவல். அதுதான் பகுதிகளாக கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பகுதி இப்ப இந்த வீடியோல கேட்க போறோம். இந்த நாவலை எழுதியவர் உஷா தீபன் அவர்கள். கேட்கலாமா? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பகுதி 2, அத்தியாயம் 6. கோயில் சந்நிதியில் கைகூப்பி நின்றிருந்தாலே ஒழிய மனசு லயிக்கவில்லை நந்தினிக்கு. கண்களை மூட மூட கண்ணீர் தான் பெருகியது. கடவுளை நன்றாக கண்களை திறந்து பார்த்து கும்பிட வேண்டும். சந்நிதியில் கண்களை இறுக மூடி கும்பிடக்கூடாது என்று யாரோ ஒரு தமிழ் அறிஞர் சொல்லி இருந்தது நினைவுக்கு வந்தது அவளுக்கு. இப்படி கிளம்பி வந்தது சரியா? கணவன் அழைத்து வரும் ஒரு விருந்தினரை அவமதிப்பதாகாதா இது? பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஏதேனும் செய்து கொடுத்து ஆளை சட்டென்று டிஸ்போஸ் பண்ணுவது தானே அழகு. இப்படி சரி நடத்துங்க என்பது போல வெளியே வந்து விடுவது அசட்டுத்தனம் அல்லவா? படு முட்டாள்தனமாய் கிளம்பி வந்து விட்டாயே. பிடிக்கவில்லை என்றால் அதை எப்படியாவது வெளிப்படுத்தி ஆளை வெளியேற்ற பார்ப்பாயா? இல்லை இப்படியா இடம் ஒழித்து கொடுத்து விட்டு வருவது? நீ நினைப்பது போல் அவளோடு அவனுக்கு பழக்கம் இருந்தால் இப்போது இது வசதியாயிற்றே. எப்படியும் அரை மணிக்கு குறையாது நந்தினி வர என்று சல்லாபம் ஆரம்பித்து விட்டாள் என்றால், உனக்கோ அவன் மேல் இன்றும் சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் சந்தர்ப்பங்களும் அமைந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்தை மேலும் வசதி பண்ணி கொடுப்பதா உன் வேலை? என்ன பெண் நீ? முறுக்கி கொண்டு வந்து விட்டால் பின்னால் ஓடி வருவான் என்று பார்த்தாயா? அந்த அளவுக்கு நீ அவனை உன்னோடு கட்டி போட்டிருக்கிறாயா என்ன? முதலில் இதை நினைத்துப்பார். என்றாவது மனைவி பின்னால் அலையும் இளைஞன் என்று தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறானா அவன்? தன் கௌரவத்தை உன் அளவிலேனும் தளர்த்தி இருக்கிறானா? மனைவியிடம் என்ன கண்டிஷனான போக்கு அவனுக்கு? அவளுக்கு இல்லாத உரிமையா என்று விட்டிருக்கிறானா? அம்மா, கற்பூரம் ஒத்திக்கோங்க. அர்ச்சகரின் குரல் கேட்டு கண்ணை திறந்தாள் நந்தினி. இடுப்பில் சொருகி இருந்த சின்ன பர்சில் 10 ரூபாயை எடுத்து அப்படியே தட்டில் போட்டாள். அர்ச்சகரின் முகம் மலர்ந்தது. அந்த மலர்ச்சி அவளுக்கு என்றும் பிடித்தது. அந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் பல சமயங்களில் அவள் அப்படி செய்வது வழக்கம். ஏனோ உண்டியலில் போட அவள் மனம் ஒப்பியதில்லை. மிக குறைந்த வருவாய் உள்ள அந்த அர்ச்சகரின் மனம் நிறைந்ததென்றால் அதுதான் இவளுக்கு சந்தோஷம். கொஞ்சம் இருமா, புஷ்பம் தரேன் என்று அவர் சொன்னது அவளுடைய மனதுக்கு ஆறுதலாய் இருந்தது. பூ கைக்கு வந்தபோது கண்களில் ஒற்றிக்கொண்டாள். விழிகள் பனித்தன. கொத்து பூவை அர்ச்சகர் கொண்டு வந்து கொடுத்ததும் கை நிறைய அதை வாங்கி கொண்டதும் இப்போது தலை நிறைய அதை அவள் செருகிக் கொண்ட போது வெளிப்பிரகாரத்தில் பக்கவாட்டில் இருந்த கண்ணாடியில் அவளின் முக பிரகாசம் அவளை சந்தோஷப்படுத்தியது. ஆனாலும் உனக்கு முக லட்சணம் அதிகமடி. அதுலதான் அந்த மோகன் விழுந்துட்டார் போல இருக்கு. அவர் எதிர்படும் போதெல்லாம் தான் நீதானே அவரை சைட் அடிச்ச. அப்படியே சிரிச்சு சிரிச்சு அவரை உன்னால ஆக்கிக்கிட்ட. போதா குறைக்கு முறை வேற கேட்கணுமா? ஈஸியா முடிச்சுக்கிட்ட உன்னோட கல்யாணத்தை. நாங்கள் எல்லாம் என்ன பாடுபட போறோமோ. அலுவலக தோழி கார்த்திகா தன்னிடம் சுதந்திரமாய் பேசுவாள். அப்படி ஒரு சிலர் தான் அவளுக்கு நெருக்கம். இன்னொருத்தி கோகிலா அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாள். அவளிடம்தான் அந்தரங்கம் எல்லாம் பேசுவாள், அந்தரங்கமாக இருப்பாள். தன் எல்லா சந்தோஷங்களும் சோகங்களும் அறிந்தவள் அவள்தான். ஆறுதலான தோழி. இவளுடைய மனச்சுமையை தன் சுமையாக கருதி ஆறுதல் சொல்லுவாள், தைரியம் ஊட்டுவாள், எதற்கும் கலங்காதே என்று செயல்பட எத்தனிப்பாள். அவளின் தேவை இவளுக்கு மிக தேவை. உனக்கு என்ன சங்கடம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நல்ல தீர்வா உனக்கு சொல்றேன், போதுமா? என்ன உன்னோட உயிர் தோழியா நினைச்சுக்கோ. எப்ப வேணாலும் நீ என்கிட்ட வரலாம், இருக்கலாம், பேசலாம், போலாம். நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன்டி. மனசுல போட்டு மட்டும் அமுக்காத. அது உடல் நலனுக்கு நல்லதில்ல, உன்னை சேர்ந்தவங்களுக்கும் ஆகாது. சரியா? பொருத்தமான ஆறுதல் வார்த்தைகள் அவளை போல் யாராலும் கூற முடியாது. அவள் நினைப்பு இப்பொழுது நந்தினியின் மனதில் இருந்தது. எத்தனை அவசரமாய் வந்திருந்தாலும் சுற்று பிரகாரத்தை சுற்றாமல் அவள் ஒரு நாள் கூட வீடு திரும்பியதில்லை. சமயங்களில் சுற்றுப்பகுதியில் ஆட்களே கூட இருக்க மாட்டார்கள்.
பிள்ளையாரை கும்பிட்டு சுற்றிவிட்டு அடுத்து முருகனை வணங்கிவிட்டு அடுத்தாற்போல் இருக்கும் வில்வ மரத்தையும் விடாமல் ஒரு சுற்று போட்டு ஏகநாதர் சந்நிதிக்கு செல்கையில் சமயங்களில் அங்கு அத்தனை வெளிச்சம் இல்லாதது அவளை பயப்படுத்தும். இதற்காகவே சண்டிகேஸ்வரர் சந்நிதியை அடைகையில் கையை பலமாக தட்டி தனக்குத்தானே பயத்தை போக்கிக் கொள்வாள் நந்தினி. பகலில் எத்தனையோ நாள் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாள். மாத கணக்கில் வந்து செல்லும் கோயில்தான். ஆனாலும் இரவு பொழுதுகளில் அவள் சுற்றுப்பாதையை கடக்கும் போது ஒரு பயம் அவளை அறியாமல் மனதிற்குள் வந்து உட்கார்ந்து கொள்ளும். எதற்காக இப்படி தோன்றுகிறது என்று நினைத்தவளாய் சுவாமி ஸ்லோகங்களை சத்தமாய் முணங்கியவாறே அல்லது ராகமிட்டு பாடியவாறே அவள் நடந்து கொண்டிருந்தாலும் யாரோ பின்னால் தொடர்வது போன்ற உணர்வை அவளால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தவிர்க்கவே முடியவில்லை. அவ்வப்பொழுது சில காதல் ஜோடிகளை அவள் அந்த ஒதுக்குப்புறத்தில் கண்டிருக்கிறாள். கோயில் என்ற புனிதமான இடத்தில் கூடவா இப்படி? இதையெல்லாம் வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று யாரோ ஒரு பெண்ணிடம் தான் கண்டிப்பாக சொன்னது கூட அடிக்கடி அவள் நினைவில் வந்து போகும். நமக்கு எதற்கு வம்பு என்று இல்லாமல் ஏன் சொன்னோம் என பிற்பாடுதான் நினைத்தாள். அந்த இளைஞன் ஒரு நாள் தனிமையில் வந்து அவளை மிரட்டி இருந்தான். அன்று அவனின் அத்துமீறல்கள் முயற்சி இவளை மிகவும் பயமுறுத்தி இருந்தது. தன் தம்பி போல இருந்த ஒருவனின் நடவடிக்கைகள் அவளை மிகவும் வருந்த வைத்தது. மோகனிடம் கூட அவனை பற்றி சொல்வோமா என்றுதான் முதலில் நினைத்தால், உனக்கு எதுக்கு இதெல்லாம் என்றுதான் நிச்சயம் சொல்லுவான் அவன். அத்தோடு விட்டுவிடு என்று சொன்னவள் கோகிலாதான். அதன் பின் ஓரிரு முறை அவள்தான் அவளோடு கோயிலுக்கு வந்தாள். காலம் பூராவும் நீ வந்திருக்க முடியுமா, நான் போய்கொள்கிறேன் என்று பிற்பாடு தனியே கிளம்ப ஆரம்பித்து விட்டாள் இவள். ஆனாலும் அன்றைக்கு மனதில் ஏற்பட்ட பயம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு எதற்கு ஊர்வம்பு, நம்பாடே பெரும்பாடாய் இருக்கிறதே இங்கே. கணவனை நினைத்தே மனதுக்குள் அளவேண்டிய நிலை. தனக்குள் நொந்து கொண்டாள் நந்தினி. விறுவிறுவென்று ஏகநாதர் சந்நிதியில் போய் நின்று விடுகையில் அங்கே ஆடாமல் அசையாமல் கூம்பு வடிவத்தில் உயரமாய் அமைதியே உருவாய் நின்று நிதானமாய் அழகுற எரிந்து கொண்டிருக்கும் தீபம் அவள் மனதை சாந்தப்படுத்தும். தீப ஒளியில் ஏகநாதரை நோக்கி கைகூப்பி நிற்கும் போது மனதில் படிந்திருக்கும் அந்த பயம் எப்படியோ விலகி ஓடிவிடும். இதை அனுபவபூர்வமாய் பலமுறை ஆத்மார்த்தமாய் உணர்ந்திருக்கிறாள் நந்தினி. அன்றும் அப்படித்தான் உணர தலைப்பட்டால். ஆனால் வீட்டில் அப்படி தனியே விட்டு வந்திருக்கும் இருவரின் நினைவு வந்து அவளை தொந்தரவு செய்தது. உன் விருப்பந்தாமா என்னுடைய விருப்பம், நீ சந்தோஷமா வாழறத நான் கண்ணார கண்டேனா அதோட என்னோட மூச்சை நிறுத்திக்குவேன். என் வாழ்க்கை அந்த புள்ளியில தாமா முடிஞ்சு போகணும்னு நான் விரும்புறேன். அவனை நீ சரி பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படத்தாமா வேண்டி இருக்கும். வலிய இப்படி ஒரு சவாலை ஏத்துக்கிறியேன்னு எனக்கு வருத்தமாத்தான் இருக்கு. ஆனா உன்னோட நம்பிக்கைய, அவன் பேர்ல இருக்கிற உன்னோட மாசில்லாத அன்பை மதிச்சு இதுக்கு நான் சம்மதிக்கிறேமா. நான் நினைக்கிற காலத்துக்குள்ளேயும் நீ உன்னோட வாழ்க்கைய சீர் செஞ்சுக்குவேன்னு நம்புறேன். வாழ்க்கை பூரா அறிஞ்ச ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்க. முகம் தெரியாத யாரோ ஒருவனை கல்யாணம் பண்ணி அது எப்படி அமையுமோன்னு சொல்ல முடியாதுன்னாலும் இத்தனை தைரியமா நீ மோகனை தேர்ந்தெடுத்தது எனக்கு பயமாத்தாம இருக்கு. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், உன்னோட நியமங்கள் உன்னை காப்பாத்தட்டும், அவ்வளவுதாமா என்னால சொல்ல முடியும். அப்பாவின் வார்த்தைகள் இன்று ஏன் இப்படி ஞாபகத்துக்கு வந்து தொந்தரவு செய்கின்றன? தொந்தரவா அல்லது பயமுறுத்தலா? அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் அப்படியே இருக்கின்றனவோ? அதிலிருந்து சிறிதளவும் கூட தன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லையா? முன்னேற்றமே இல்லையா? எப்பமா பேரப்பிள்ளைய கையில கொண்டு வந்து கொடுக்க போற? போன வாரம் தன்னோட பிறந்த வீட்டுக்கு போயிருந்த போது அப்பா வாய்விட்டு குழந்தை போல் கேட்ட முதல் கேள்வி. அந்த வயதான மனிதனின் இதய தாபத்தை என்று நான் நிரப்பப் போகிறேன்? எங்கு வந்திருக்கிறோம் என்று பார்த்தபோது தன்னை அறியாமல் அனுமன் சன்னதியை தாண்டி இடப்பக்க வெளிப்பிரகாரத்துக்கு வந்திருப்பதை உணர்ந்து நேர் எதிரே நெடுக தெரியும் நீண்ட வீதியை நோக்கினாள் நந்தினி. வரிசையாய் உட்கார்ந்திருந்த வறியவர்களின் தட்டுக்களில் சில்லறைகளை போட்டுக்கொண்டே வந்தாள். எப்போதும் அது அவள் வழக்கம். சாதாரணமாய் ஆரம்பித்தது, இப்போது அது வழக்கமாகிவிட்டது. போடாமல் போனால் அவர்களின் பார்வை இவளை கொன்றே விடும். அன்று மனதும் சமாதானமாய் இருக்காது அவளுக்கு. மனிதன் பழக்கத்திற்கு அடிமை. அதிலும் நல்ல காரியம் என்று தோன்றுவதை உடனே செய்துவிட வேண்டும் என்று அம்மா அடிக்கடி சொல்லுவாள். இல்லை என்றால் கொஞ்ச நேரம் கழித்து செய்ய வேண்டுமா என்றும் தோன்றலாம் என்பாள். நாட்களை தள்ளி போட்டால் வேண்டாம் என்று கூட தோன்றும் என்பதால் அன்றே அப்பொழுதே நிறைவேற்றிவிடு என்ற அம்மாவின் அறிவுரை இவளை துரிதப்படுத்தி
இயங்க வைக்கும். வெளியே வந்தாள் நந்தினி. அப்போது கூட்டத்தோடு கூட்டமாய் அவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள். அது மோகனும் சரோஜாவும் தான். தன்னை தேடித்தான் போகிறானோ? அப்படியானால் வீட்டை பூட்டித்தானே வந்திருக்க வேண்டும். சாவி? என்னங்க? கையை நீட்டி அழைக்க போனவளின் வாய் ஏனோ நின்று போனது. அப்படியே அப்படி உரிமையோடு சகஜமாய் அழைத்து அவனிடமிருந்து சாவியை வாங்கி கொண்டு போக பிடிக்கவில்லை அவளுக்கு. தன் மறுப்பை காட்டத்தானே வெளியேறியது. பிறகென்ன இங்கு வந்து அதை சரி செய்வது? அப்படி செய்தால் அவன் அவளோடு சுற்றுவதில் ஒப்புதல் என்றல்லவா ஆகிவிடும். அவளும் அவள் பார்வையும் சிரிப்பும் சுத்த வெக்கங்கெட்டவள் போல இருக்கிறது. வெளியூருக்கு வந்து இப்படி ஆம்பளைகளோடு ஏன் அலைய வேண்டும்? அழகாய் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு செட்டில் ஆக வேண்டியதுதானே. ஆளை பார்த்தால் முதிர்கண்ணியாக தெரிகிறாள். இனிமேல் எங்கே இவள் கல்யாணம் காட்சியை பார்ப்பாள்? இன்னும் எத்தனை ஆம்பளைகளை கெடுக்கப் போகிறாளோ? மூஞ்சியே சரியில்லை அவளுக்கு. தேவையில்லாமல் ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறோமே என்கிற புரிந்துணர்வு வேண்டாம் அவளுக்கு? எவனாவது கல்யாணம் ஆகாதவனோடு அலைய வேண்டியதுதானே. நாக்கை சப்பு கொட்டி கொண்டு அவனும் திரிவான் இல்லையா? இதென்ன பழக்கம்? கல்யாணமான ஆம்பளைகளை பிடிப்பது முன்பே பழக்கம் இருந்திருந்தாலும் குடும்பஸ்தன் என்று ஒதுங்க தெரிய வேண்டாமா? இவள் எல்லாம் ஒரு பொம்பளையா? வெட்கங்கெட்ட சிரிக்கி. கோயில் வாசலில் வேண்டாத வார்த்தைகள் தவிர்க்க முடியவில்லை நந்தினியால். இன்னும் கொஞ்சம் யோசித்தால் என்னெல்லாம் வன்மம் மனதுக்கு தோன்றுமோ. கோயிலுக்கு வந்த இடத்தில் சுவாமி ஸ்லோகங்களை சொன்னாலும் புண்ணியம். இவள் வந்து மூளையை தொந்தரவு செய்கிறாளே. ராம் ராம் ஸ்ரீராம். நந்தினிக்கு அவளை அறியாமல் அவள் வாய் மந்திரங்களை முனக தயாரானது. கடவுள் மந்திரத்தை சொன்னாலும் மனது லேசாகும். ஒருமைப்பாடு வரும். சலனங்கள் விலகும். அவன் திரும்ப வரும் வரையிலும் அங்கே வாயிலில் காத்திருக்க அவள் விரும்பவில்லை. பதிலாக என்ன செய்யலாம் என்ற யோசித்த போதுதான் கோகிலாவின் ஞாபகம் வந்தது அவளுக்கு. சுற்று பிரகாரத்தின் நேது பின்பக்கம் அவள் வீடு. போனால் இந்நேரம் அவள் தனியாக இருப்பாளா அல்லது கணவன் மகேந்திரனோடு கொஞ்சிக் கொண்டிருப்பாளா? சிவபூஜையில் கரடி புகுந்தது போலாகிவிட்டால் தனக்குத்தான் அந்த யோகம் இல்லை என்றால் மற்றவர் சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டுமா என்ன? மோகனுக்கு எப்பொழுதாவது தான் மோகம் வருகிறது. பெயர்தான் மோகன். ஒருவேளை வெளிப்பழக்கம் அதிகம் என்பதால் தான் இது பெரிதாக தெரியவில்லையோ என்னவோ. பழம் தின்று கொட்டை போட்டவனாய் இருப்பான் போல இருக்கிறது. அவனை எப்படி தன் காலடியில் வீழ்த்துவது என்கிற உபாயம் இன்னும் முற்றுமாக பிடிபடவில்லை. ஆபீஸில் எத்தனையோ பேரிடம் எவ்வளவோ விஷயங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். ஆண்கள் பெண்கள் கலப்பில்லாமல் பேசிக்கொள்கிறோம். ஆனாலும் ஆண்களிடம் ஒரு வரம்பு இருக்கத்தானே செய்கிறது. அதற்கு மேல் போனால் அவர்கள் தங்களை லேசாக எடை போட சந்தர்ப்பம் வழங்கியதாகத்தானே ஆகும். பிறகு அவர்கள் கை நீள எத்தனை நேரமாகும்? திருமணமான பெண்களோ இல்லையோ படியுமா என்று பார்ப்பதில் தானே ஆண்கள் கவனமாக இருக்கிறார்கள் நிறைய பேர். சந்தர்ப்பம் கிடைக்காதவரை தானே எல்லா ஆண்களும் யோக்கியர்கள். கிடைத்து விட்டால் எல்லா பயல்களும் விழுந்துதானே விடுகிறார்கள். ஊர் பேர் தெரியாதவனை கல்யாணம் செய்வதற்கு இளம் பிராயம் முதல் அறிந்தவனை கைபிடிப்பது நலம் என்றுதானே மோகனை மோகித்து மணந்தது. இப்பொழுது அவன் என்னடாவென்றால் எதை பற்றியும் கவலை கொள்ளாதவனாக, தெளிவாக சொல்ல போனால் பொறுப்பற்றவனாக, இன்னும் கல்யாணம் ஆகாத பேச்சுலர் போலல்லவா இருக்கிறான். தன் நினைப்பாகவே திரிவான் என்று பார்த்தால், ஆசையை ஓடி வருவான் என்று பார்த்தால், அடிக்கடி லீவு போட்டுவிட்டு எங்காவது போவோம் என்று நச்சரிப்பான் என்று பார்த்தால், ராத்திரி பகல் வித்தியாசம் இல்லாமல் வீட்டில் சீண்டி விளையாடுவான் என்று பார்த்தால், அவனிடம் பெரியதாக எந்த ஒரு உத்வேகமும் இல்லையே. இவனின் இருப்பு என்னையும் சோர்வடைய வைத்துவிடும் போல் இருக்கிறதே. எனக்கு யோசனை சொல்ல பெரியவர்கள் என்று யாரும் இல்லையே. இதையெல்லாம் எப்படி அப்பாவிடம் பகிர்ந்து கொள்வது? ஏற்கனவே அவன் வேண்டாம் என்றவர் அவர். இதையெல்லாம் சொல்ல போனால் ஆள் நர்த்தனம் ஆடி விடுவார். தன்னையே வெறுத்து எங்காவது கண்காணாத தேசத்திற்கு என்று யாத்திரை கிளம்பினாலும் ஆயிற்று. கடவுளே, எனக்கு வழிகாட்டு. கைகள் அவளை அறியாமல் நேர் அம்மாள் சன்னதியை நோக்கி குவிந்தது. கோகிலாவின் நினைப்பு வந்தது. அவர்கள் தனிமையை கெடுத்ததாய் ஆகிவிடுமோ? இப்படி தோன்றி மீண்டும் அவளை தயங்க வைத்தது. சேச்ச, எதற்காக இப்படியே நினைக்க வேண்டும்? இந்நேரம் யாராவது அப்படி இருப்பார்களா? மணி 8 கூட ஆகவில்லை. அதற்குள்ளேயுமா படுக்கையில் முடங்குவார்கள்? போவோம், போய் சற்று நேரம் பேசிவிட்டுத்தான் வருவோமே. என்ன குடி முழுகப் போகிறது? நினைத்தவாறே நடந்து கோகிலாவின் வீட்டை அடைந்தாள் நந்தினி. வாங்க நந்தினி, வாங்க வாங்க என்றவாறே துள்ளலோடு வரவேற்றான் மகேந்திரன். கோகிலா எங்கே என்று கண்கள் தேட தயக்கத்தோடையே வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள் நந்தினி. அத்தியாயம் 7. நீங்க இப்படி போங்க, நான் இடது பக்கமா சுத்தி வரேன்.
எங்கேயாவது சந்திச்சுக்கலாம். சரோஜா கூறிய யோசனையை கேட்டு சிரித்தான் மோகன். கோயில்ல எங்கேயாவது இடதுபுறமா சுத்துவாங்களா? அதுவும் பொம்பளை நீ. நான் சுத்தினாலும் பரவாயில்ல, யாரையாச்சும் தேடுறாரு போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. நீ சுத்தினா கிறுக்குன்னு நினைப்பாங்க. அப்பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. அத தெரியுமில்ல? இப்படி ஒவ்வொன்றுக்கும் சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாதாக்கும். இப்ப உங்க ஒய்ஃப தேடுறது முக்கியம் இல்லையா? அவங்க கையில சாவியை கொடுத்ததான் நாம வெளியே போக முடியும். முதல்ல அதை செய்யுங்க என்றாள் சரோஜா. நானும் திருச்சியில இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே வரேன். இன்னும் நீ ஒழுங்கா மரியாதையா ஆகல. இப்போ இந்த ஊருக்கு வந்து என்ன போட்டு திரும்ப குழப்ப ஆரம்பிச்சு. திருச்சியிலேயே என்ன உங்ககிட்ட மாட்டி விடலாம்னு நினைச்சாங்க நம்ம ஆபீஸ்காரங்க. யார் செஞ்ச புண்ணியமோ நான் தப்பிச்சு இந்த மதுரைக்கு வந்தேன். இங்கேயும் வந்து பிடிச்சுக்கிட்ட. இப்ப என் பொண்டாட்டி என்னடானா ஏற்கனவே அவ சந்தேக பேர்வழி வேற. இப்போ உன்னையும் பார்த்துட்டான்ல, கேட்கவே வேண்டாம் என்று அழுத்து கொண்டான் அவன். நான் தான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லைங்கிற முடிவுல இருக்கேனே, இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு என்றாள் சரோஜா. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி சாமர்த்தியமா அதை மறைச்சிட்ட. யாருக்கு தெரியும் அதை பத்தி? நம்ம திருச்சி ஆபீஸ்லயே புதுசா வந்த சில பேருக்கு தெரியாது. இனிமே நீ கல்யாணம் பண்ணிக்க போறதில்லைன்னு இருக்கலாம் தான், அது அவளுக்கு தெரியாதுல்ல. அப்படி இருந்தா எதுக்கு இன்னொரு வீட்டு ஆம்பளையோட சுத்தணும்னு கேட்பாவ. இன்னும் நீ அவ கூட பேசல, பார்த்ததோட சரிதானே? அவ்வளவுதானே? உட்கார்ந்து பேசி பாரு, தெரியும். 2 வார்த்தையில உன்னை கட் பண்ணி விட்டுருவா. அடிச்சு புடிச்சு தலை தெறிக்க ஓடிடுவே திருச்சிக்கு. அப்புறம் எங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டே நீ என்றான் அவன். நீங்க இப்படியெல்லாம் சொல்ல சொல்லதான் எனக்கு அவங்கள சந்திக்கணும் போல ஆவல் அதிகமாகுது. நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே எதிர்பாராத நிமிஷத்துல பட்டுன்னு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா உட்கார்த்த வச்சு பேச்ச ஆரம்பிச்சிருப்பேன். எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்கலாமே. ஒருவேளை நான் வந்தது பிடிக்கலையோ என்னவோ. நானாவது வழிய பேசி இருக்கணும். அவங்க கௌரவமானவங்க. எனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. எல்லாத்தையும் தான் உதுத்தாச்சு. 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் கிளம்பி இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. சட்டுன்னு கிளம்பினதுல இருந்தே தெரியுது நான் வந்தது அவங்களுக்கு பிடிக்கலன்னு. வீட்டு வேலைக்காரி மேல சந்தேகப்பட்டு பட்டுன்னு நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னுட்டாவ. அந்த அம்மாவும் ரொம்ப கிராக்கி பிடிச்ச ஆளா இருக்கு கண்டு சரியா போச்சு. இல்லனா எதுக்குமா இப்படி சட்டுன்னு நிறுத்துறீங்கன்னு யாரோ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அது ஒரு அந்தஸ்தான வீட்டுல வாழ்க்கப்பட்டிருக்கிற பொம்பளை, 5 பிள்ளை பெத்தவ. ஏதோ வருமானம் பத்தாம 4-5 வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. புருஷன் சரியில்லை. எந்த வீட்லயும் இதுதான் பிரச்சனையா இருக்கு இல்ல என்றான் மோகன். உங்களையும் சேர்த்து சொல்றீங்களாக்கும்? சரோஜாவின் குறும்பு புரிந்தது மோகனுக்கு. கல்யாணத்துக்கு முன்னால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தேன் தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனாலும் இப்பெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப நீ வந்திருக்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. எங்க உன்னோட வலையில விழுந்துடுவேனோன்னு என்றான் மோகன். நான் உங்களை ஒன்னும் வலை போட வரல, பயப்படாதீங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுதான் வந்தேன். உங்களை என்ன லாஜிக்கா கூப்பிட்டேன் என்றாள் சரோஜா பட்டென்று. அம்மாடி, நீ கூப்பிட்டாலும் கூப்பிடுவேமா. உனக்கு அந்த தைரியமும் உண்டுதான். இல்லைன்னு மறுக்க முடியுமா உன்னால? ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு வந்தேன்னு நீ சொல்றத நான் நம்பணுமாக்கும்? இப்படி சொல்லி எத்தனை தடவை என்ன வெளியே தள்ளிட்டு போயிருக்க. திருச்சியில ரூம்ல அக்கடான்னு கிடந்து என்ன சும்மா இருக்க விட்டியா நீ? அந்த லாட்ஜில ஒருத்தர் விடாம உன்னை பத்தி கேட்க வச்சிட்டியே. போர்டிங் அண்ட் லாட்ஜிங் அந்த இடம் ஓனரே யார் அது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டியே. என்ன இப்படி சொல்றீங்க? ஜஸ்ட் உங்களை பார்க்கத்தானே நாங்க வந்திருக்கேன். படுக்கவா வந்தேன்? எனக்கு என்ன அதெல்லாம் தெரியாதா? எந்தெந்த இடத்துல எது எது சாத்தியம்னு அதெல்லாம் கிடக்கட்டும். அந்த லாட்ஜ் ஓனரு ரொம்ப யோக்கியமாக்கும். அட பாவி, அவரையும் விடலையா நீ? அவரையும் மடக்கிட்டியா? அவரே ஒரு வாட்டி என்ன தேடி வந்தவர் தான். போய்யா, இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேக்குதாக்கும்னு நான் தான் தடவி அனுப்பிச்சிட்டேன். அதுலயே அவருக்கு அம்புட்டு சந்தோஷம். கிறங்கி போயிட்டாரு அப்படியே. ஆனா ஒண்ணு, தொழில் வேற அது வேறன்னு இருக்கிற மனுஷன். ஆரம்பத்துல ஒரு மொப்பட்டு வச்சிருந்தேன்ல நான், தெரியும் தானே உங்களுக்கு? அது அவர் வாங்கி கொடுத்ததுதான். அதுக்கு பிறகு பர்மனண்டா வச்சுக்கலாம்னு வாங்கி கொடுத்தாரு. நான் தான் எச்சரிச்சு அனுப்பிச்சிட்டேன். உன்னோட ஹோட்டலுக்கு வந்து ஊரை கூட்டிடுவேன்னு. அதுக்கு அடையாளமா தான் அன்னைக்கு உன்னை தேடுறாப்புல அங்க வந்தது. அந்த வண்டி வாங்கி கொடுத்தத யாருகிட்டயும் சொல்லிவிடாதேன்னாரு. அதுவே அது என்கிட்ட தங்க காரணமாயிடுச்சு. அந்த வண்டியை சொல்லியே பயமுறுத்தின. கொஞ்ச காலத்துக்கு ரொம்ப சீக்கிரமே பொண்டாட்டி இழந்துட்ட மனுஷன் போல இருக்கு. 2 பொம்பளை பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். அதுகளுக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறங்கிற பயம் இருந்துச்சு அந்த ஆள் மனசுல.
அத உணர்ந்துதான் நானும் சரி போகட்டும் பாவம்னு விட்டுட்டேன். ரொம்ப அனுதாபம் தான் போ உனக்கு இந்த விஷயத்துல. உனக்கு ஆனாலும் மனசுல கொஞ்சம் ஈரம் இருக்கு பாரு. பொம்பளையாச்சே, அதுக்காக இப்படி வாழ்க்கை பூராவும் யார் கூடவாச்சும் அலைஞ்சுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒருத்தன்னு நிரந்தரமா இருக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டியது தானே. இப்படியா வம்பள மாற்ற மாதிரி என்ன தேடி வர்றது? நானா இருக்க கண்டு நியாயமா உன்னை அணுகிறேன். இன்னொருத்தன்னா உன்னை ஆபீஸ்லயே கட் பண்ணி விட்டுருப்பான், தெரிஞ்சுக்கோ என்றான் மோகன். உங்க மேலேயே உங்க பொண்டாட்டிக்கு இன்னும் சந்தேகம் தீரல, நீங்க என்ன சொல்றீங்களாக்கும் என்றாள் சரோஜா. ஆமா, அந்த கதைய பாதியில விட்டுட்டனே. அன்னைக்கு அந்த வேலைக்காரி கூட சிரிச்சு பேசினதுக்கே சந்தேகப்பட்டுட்டா. காரணம், அந்த அம்மா ரொம்ப அழகா இருக்கும். அது அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறது இவளுக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் எம்ப்ளாய்டு கேர்ள், ஆபீஸ்ல எத்தனை பேரை பார்த்திருப்பா. அவகிட்டயே கூட நிறைய பேர் அசடு வளைஞ்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. கரெக்டுனா கரெக்டு தான். ஆனா ஒண்ணு இங்க சொல்லிதான் ஆகணும். அந்த வேலைக்காரம்மா ஒரு நாள் அவ இல்லாத சமயம் வேலைக்கு வந்துச்சு. அன்னைக்கு அவங்களோட நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா பட்டுச்சு எனக்கு. அங்கங்க வீட்டுல மறைவா ஒதுங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு அந்த அம்மாவோட அலங்காரம் வேற பலமா இருந்துச்சு. 5 பெத்தவ மாதிரியே இருக்க மாட்டாவ. எங்கிருந்துதான் இப்படி உடம்பு அமையுதோ, சிக்குன்னு இழுத்து வச்சு தச்ச மாதிரி பளபளன்னு இருப்பா அவ. ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கும் போல இருக்குன்னு நான் சுதாரிச்சுக்கிட்டேன். தொட வரைக்கும் வலிஞ்சு விட்டுண்டு உட்கார்ந்து பாத்திரம் தேய்ச்ச ஷோக்கு சரியா படல எனக்கு. குனிஞ்ச மேனிக்கு மாரப்ப நழுவுறது தெரியாம வீடு கூட்டின கதை வேற. எல்லாத்தையும் கவனிச்சும் கவனிக்காம மாதிரி இருந்து அன்னைக்கு ஒரு வழியா ஒப்பேத்திட்டேன். எங்கிருந்துதான் அந்த தீர்மானம் என்கிட்ட வந்துச்சோ எனக்கே தெரியாது. அன்னைக்கு சாயந்தரமே நந்தினி கிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீ இருக்கிற போது வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு வேலைகளை முடிச்சிட்டு போயிடணும்னு கண்டிப்பா சொல்லிடுன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுகிட்டா போல இருக்கவ. கற்பூர புத்தி இல்ல. மறுநாளைக்கே வெட்டு 1 துண்டு 2ன்னு கதைய முடிச்சிட்டா. இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிய அந்த அம்மாவே எதிர்பார்த்து இருக்காது. நீங்க நினைச்ச மாதிரி எந்த தப்பும் நடந்துடாதுமா. வீணா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? திடீர்னு இப்படி நிறுத்தினா நான் எங்க அம்மா போவேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கு. எனக்கே பாவமா தான் இருந்துச்சு. கண் கலங்காத குறை. உங்களுக்கு தான் மனசு இறங்கிடுமே. வலிசல் கேஸாச்சே நீங்க என்றாள் சரோஜா. சரி, ஆனா வீட்டுல வேலைக்கு இருக்கட்டும்னு சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோ, நிச்சயம் அந்த தப்பு நடந்திருக்கும். வலிய ஒண்ணு வரும்போது ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு தான் அடக்கிக்கிட்டு இருக்க முடியும்? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே ஒருத்தனை கெடுக்குது. மனசு அடக்க முடியாமத்தான் கிடந்தேன் நானும். அவ சிரிப்புக்கு பதில் சிரிப்பும் சிரிச்சிருந்தேன்னு வச்சுக்கையேன். அதுதானே சிக்கல் என்றான் மோகன். கிரீன் சிக்னல் அப்படியே ரெட்டா மாறிடுச்சாக்கும். ஆபரேட்டர் உங்க ஒய்ஃப், இல்லனா கதை கந்தலாகி இருக்கும்னு சொல்லுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்போ நமக்கு சூழ்நிலை சரியில்லை போல தெரியுதே என்றவாறே சுற்றும் முற்றும் பார்த்து தேடலானாள் சரோஜா. கோயிலில் வைத்து சம்பந்தமில்லாத அபத்தங்களை எல்லாம் பேசியாயிற்று. மனசார சாமி கும்பிடல் என்பதை தவிர மோகன் இவ்வாறுதான் நினைத்து கொண்டான். அதற்கு காரணமான சரோஜா மீது அந்த நேரத்தில் அவனுக்கு கோபம் வரத்தான் செய்தது. இருவரும் பிரிந்து பிரகாரத்தை எதிரெதிராக சுற்றி வர ஆரம்பித்தார்கள். அங்கே அந்த சனீஸ்வரர் சந்நிதியில் அவர்கள் இருவரும் மீண்டும் எதிரெதிரே சந்தித்துக் கொண்ட போது அந்த 3வது நபரும் அங்கே தென்பட்டார். தன்னை அந்த இருளில் சடார் என மறைத்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் உற்று நோக்கி கொண்டிருந்தது அந்த மனிதருடைய கண்கள். அத்தியாயம் 8. கோகிலா இதோ பக்கத்துல கடைக்குதான் போயிருக்கா, நீங்க உட்காருங்க மகேந்திரன் தயக்கத்தோடே சொன்னான். அப்படியா, சரி, இல்லனா நான் அப்புறமா வரேன் என்று கூறிவிட்டு திரும்ப எத்தனித்தாள் நந்தினி. அவளை அறியாமல் மனதுக்குள் ஒரு வேகம் புகுந்து கொண்டது. வெளியே கிளம்பிய சகுனம் சரியில்லையே என்று தோன்றியது அவளுக்கு. சில சந்தர்ப்பங்கள் அப்படித்தான் அமைந்து போகிறது. தன் வீட்டுக்கு வந்த அவளுக்கு இடம் காலி பண்ணி கொடுத்துவிட்டு தான் வெளியே வந்ததே முதல் தவறு. அப்படி மகேந்திரன் அவன் வந்து எதிரே நிற்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கட்டாயம் உடனே போய்த்தான் ஆகணுமா? பார்வையை நேருக்கு நேர் வைத்துக் கொண்டு கேட்டான். அவனை அப்படி நேர்கொண்டு நிமிர்ந்து காண முடியாமல் தவித்தாள் நந்தினி. சரியாக வந்து மாட்டிக்கொண்டோம் என்று தோன்றியது அவளுக்கு. ஆனாலும் எது தன்னை தடுத்து நிறுத்துகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. மோகனையும் சரோஜாவையும் தவிர்ப்பதற்காக அத்தனை வேகமாக வீட்டை விட்டு வெளியேறிய தனக்கு இங்கு கால்கள் ஏன் தேங்குகின்றன? அங்கே நிற்கும் கணங்கள் ஒரு ஆணுடன் கூடிய தனிமை என்றாலும் கூட எதுவோ தனக்கு பாதுகாப்பாய் இருப்பது போல் தன் மனம் உள்ளார்ந்து உணர்வதை அவளால் யூகிக்க முடிந்தது. மகேந்திரன் பண்பாளன்.
அவனால் எந்த பெண்ணுக்கும் எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கிஞ்சித்தும் ஆபத்து வருவதற்கில்லை. அந்த அத்தியந்த நம்பிக்கைதான் தன்னை அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறதோ என்னவோ தோன்ற வாசலில் முதல் தடுப்பில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் நந்தினி. தெருவில் பளீரென ஒளியை பரப்பிக் கொண்டிருந்த கம்பத்தின் நிழல், அதற்கு பின்னால் ஒரு வீட்டின் மாடிப்பகுதியில் எரிந்த விளக்கு வெளிச்சத்தின் மூலம் நேர் செங்குத்தாக இங்கே நிழலாய் நீண்டிருந்தது. அந்த நிழலில் தன் முகத்தை தான் மறைத்துக் கொள்ள எத்தனிக்கிறோமோ என்கிற சந்தேகத்துடனேயே அதை தவிர்க்க முடியாமல் செய்து கொண்டிருந்தாள் நந்தினி. ஆளில்லாத வீட்டில் உள்ளே நுழைந்து அமர்ந்து கொள்ள அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. சட்டென்று கண்ணில் பட்ட அந்த நாற்காலியில் தான் உட்கார்ந்து விட்டது அதுவரை அங்கே அமர்ந்திருந்த மகேந்திரனை வெளியே நிற்க வைத்திருந்தது. ஒரு மூன்றாம் மனிதனோடு தனிமையில் அப்படி வீட்டுக்குள் சென்று உட்கார இவள் மனம் ஒப்பவில்லைதான். அதில் இருந்து தப்பிப்பதற்காக அவள் புத்தி செய்த உபாயம் இது. இதை உணர்ந்து கொண்டானோ என்னவோ, அவன் மட்டும் தனியே உள்ளே செல்வதற்கு தயங்கி கோகிலாவை எதிர்பார்ப்பது போலவோ, அல்லது யாராவது தெரிந்தவர்கள் வந்தால் அவர்களோடு பேசி கொஞ்ச நேரத்தை செலவழிக்கலாமே என்கிற நோக்கத்திலோ வாசலில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தான் மகேந்திரன். எந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவனை சந்திக்க நேர்கிறதோ அங்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் அவனை தவிர்த்தே வந்திருக்கிறாள் அவள். அப்படியான எந்த சமயத்திலும் அவன் அத்துமீறி எப்பொழுதும் நடந்து கொண்டதில்லை. மகேந்திரனிடம் இன்று வரை ஒரு வார்த்தை ஒழுக்க குறைவாக வெளிப்பட்டு அவள் கேட்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. தன்னை இழிவுபடுத்துகிறாள் என்பதாக அவன் நினைத்ததில்லை, கோபம் கொண்டதில்லை. அந்த நேரத்தில் ஏற்படும் படபடப்பில் வார்த்தைகளை பிளறவிட்டதில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னை இழந்துவிடக் கூடாது என்பதில் அவன் பிடிவாதமாக இருக்கிறான் என்பதை நன்கு புரிந்து கொண்டிருந்தாள் நந்தினி. அவள் அவனை அலட்சியப்படுத்திய பல சமயங்களில் ஒன்றில் கூட அவன் தன் நிலை தவறியதில்லை. அதுதான் அவனிடம் ஈர்த்த விஷயமாக இருக்கிறது இவளுக்கு இன்று வரை. என்ன பிடிக்கலன்னு நீங்க சொன்னதுல எனக்கு கொஞ்சமும் உங்க மேல கோபம் இல்லை. அதுக்காக அத்தோட நாம பழகிறத கூட தப்பா நினைச்சுக்க நான் தயார் இல்லை. ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறோங்கிற பழக்கத்துல ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்போங்கிற தைரியத்துல நம்பிக்கையில தான் நான் உங்களை அணுகினேன். ஜாடையா உங்ககிட்ட இதை நான் முன்வைத்த போது நீங்க பதில் எதுவும் சொல்லாட்டாலும் ஒரு மென்மையான புன்னகைய அந்த நேரத்துல வழங்கினதுனாலதான் அடுத்த அடி எடுத்து வச்சேனா. இல்லைன்னா அப்படி எங்க அப்பாவை கொண்டு பெண்ணு கேட்க வர சொல்லி இருக்க மாட்டேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட விஷயம்தான் அது. அது உங்க மேல ஏற்பட்ட ஈர்ப்புன்னு பிற்பாடுதான் நான் உணர்ந்தேன். உங்க முறைப்பையன் மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறது பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இளம் பிராயத்திலிருந்து அதை வளர்த்துக்கிட்டு வந்திருக்கீங்கிற விஷயத்த அன்னைக்கே நீங்க வெளிப்படையா என்கிட்ட சொல்லி இருக்கலாம். சரி, அதுல ஒண்ணும் தப்பில்லையே. இத்தனை காலம் ஆபீஸ்ல பழகி இருந்தும் அதை சொல்ல நீங்க தயங்கினதுதான் ஏன்னு எனக்கு இன்னும் புரியல. யார் யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்கோ அங்கதான் சேரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இல்லைன்னா இன்னைக்கு எனக்குள்ள உண்டு. அவ அழகு முன்னால என்னோட சுமாரான பர்சனாலிட்டி தோத்துதான் போகும். ஆனா ஒண்ணு, பெண்கள் அழகுன்னு நினைக்கிறது வெளிப்படையா தெரியற உடலமைப்பு மட்டும் வச்சு இல்லைன்னு அவகிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலேயும் அவளுக்கு சில தீர்மானங்கள் இருந்திருக்கு. வாழ்க்கைங்கிற வட்டத்துக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா அடியெடுத்து வைக்கிறவ அவன்னு நான் வந்ததுமே அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அவளோட பக்குவம் தான் எங்களோட அன்றாட வாழ்க்கைய சந்தோஷமா வச்சிருக்கன்னு சொல்லணும். தான் தவறவிட்ட பந்தை எட்டி மலார் என்று பிடித்து விட்டாலோ கோகிலா என்று கூட ஆரம்பத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது நந்தினிக்கு. அது அவளுக்கு திருமணம் நிச்சயித்திருந்த நேரம். அப்பொழுதுதான் ரங்கநாதன் தன் தொழில் நிமித்தம் ஒரு வியாபாரிகள் சங்க கூட்டத்திற்கு என்று திருச்சிக்கு சென்று வந்தார். அங்கேதான் அவர் மோகனை சற்று வித்தியாசமான நோக்கில் கல்லணையில் வைத்து பார்த்துவிட நேர்ந்தது. அவர் பார்த்தது அவனுக்கு தெரியாதுதான். ஆனால் அவன்தானா என்று அங்கு வைத்து உறுதி செய்ய முடியாத ரங்கநாதன் அன்று இரவு அவர் தங்கியிருந்த லாட்ஜுக்கே அவனும் வந்தபோதுதான் திடுக்கிட்டு போனார். வாசலில் விசாரணை பிரிவில் ஜாடை மாடியாக கேட்டும் பார்த்தார். அவர்கள் சொன்ன விவரம் ஒன்றும் அவர் மண்டைக்குள் சரியாக ஏறவில்லை. ஆனாலும் அவன்தான் என்பதை உறுதி செய்து கொள்ள நேர்ந்த அந்த சந்தர்ப்பம்தான் மலைக்கோட்டை பிள்ளையாரே தனக்கு உதவுவதற்கென்றே தன்னை இன்று வரவழைத்திருக்கிறார் என்று நினைத்து உருகி போனார். ஆனால் விதி யாரை விட்டது? அவள்தான் அவனைத்தான் கட்டுவேன் என்று ஒற்றை காலில் தவம் செய்கிறாளே. சின்ன வயதில் முடிச்சு போட்ட எத்தனையோ கல்யாணங்கள் அத்தனையும் வயசு காலத்தில் காலப்போக்கில் எல்லா குடும்பங்களிலும் சொன்ன சொல் தவறாமல்
அப்படியேவா நடந்தேறியிருக்கின்றன? கண்ணுக்கு கண்ணாக ஒரே பெண்ணை வைத்துக்கொண்டு கண்ணை இமை காப்பது போல வளர்த்தெடுத்து இப்படி ஒழுங்கில்லாத ஒருவனுக்கா கொண்டு கொடுக்க வேண்டும்? வயிறெறியத்தான் செய்தது ரங்கநாதனுக்கு. அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்கிறதே இந்த பெண். தனது முடிவு சரியில்லை என்றளவா சொல்கிறாள்? 4 பெண்களோடு சேர்த்து பார்த்தாலே இப்படியா சந்தேகப்படுவது என்றல்லவா கேட்கிறாள் என் மகள். அவள் கேட்பதிலும் ஏதாவது உண்மை பொதிந்ததானே இருக்கிறது. மோகனின் எந்த நல்ல பழக்கம் அவளை இப்படி கட்டி போட்டிருக்கிறது? நமக்கும் தெரியாமல் இதுநாள் வரை இருவருக்கும் நெருக்கம் ரகசியமாய் இருந்திருக்குமோ? நான் தான் வியாபாரம், கூட்டம், கொள்முதல் என்று சுற்றி கொண்டிருக்கிறேன் என்றாலும் அவன் அப்பனுமா இதை கண்டித்திருக்க மாட்டான். நம்ம பையனுக்கு இதுதான் ஏற்ற பெண் என்று ஏற்கனவே அவன் முடிவு செய்து விட்டானோ? என்ன ஒரு தைரியம் அவனுக்கு! அப்பன்காரன் நான் கல்லுகுண்டு மாதிரி நிற்கிறேன், என்னை மீறி நடத்தி விடுவானா கல்யாணத்தை? இல்லை, எனக்கே தெரியாமல் ரகசிய திருமணம் நடத்தும் திட்டம் ஏதும் அவர்களிடம் இருக்குமோ? என்னவெல்லாமோ நினைத்து நினைத்து மருகித்தான் போனார் ரங்கநாதன். சிவனேசனின் பொறுப்பான பேச்சில்தான் அவர் சற்று பதத்திற்கு வந்தார். அவருக்கும் இவருக்கும் ஆகாதுதான். ஆனாலும் தன் பையனின் வாழ்வின் மீது அவருக்கு இருந்த அக்கறை அவரை சிலிர்க்க வைத்தது. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கா என் பையன், ஆனாலும் எல்லாமும் கல்யாணத்துக்கு பிறகு சரியாயிடும். அதுக்காக 2 சிறுசுகளை பிரிச்சு விடாதே ரங்கநாதன் என்று சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த அந்த தனிமையை பயன்படுத்தி கொண்டு அவர் காலில் விழுந்து விட்ட போதுதான் ஆடி போனார் இவர். தானும் தன் வியாபார அனுபவத்தில் வேற்று மாநிலங்களில் கொஞ்சம் திசை மாறி இருந்ததெல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது ரங்கநாதனுக்கு. ஆனால் அந்த வாசனை வேறொருவனிடம் வீசும்போது, அதுவும் தன் பெண்ணை கட்டிக்கொள்ளப் போகும் ஆண்மகனிடம் அடையாளம் காணும் போது மனம் என்னமாய் பொறுமி போகிறது. அத்தனை கெட்டுப்போனவனா மோகன்? இல்லை நாமாக கற்பனை செய்து கொள்கிறோமா? அனாவசியமாய் நம் மாப்பிள்ளையை வரப்போகிறவனை நாமே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ளலாமா? அல்லாடியது ரங்கநாதனின் மனம். என்னதான் ஆனாலும் மனைவிக்கு இழைத்த துரோகம் தானே அவைகள் என்கிற ரீதியில் அவர் தன் பிறழ்ந்த நடவடிக்கைகளை எல்லாம் அசை போட்ட போது, அந்த பாவம் தொலைக்கவாவது இந்த கல்யாணத்தை தான் நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார். அது எப்படி பாவத்தை தொலைத்ததாகும்? விருப்ப கல்யாணத்தை கண்ணார கண்டு பேரனை கையில் எடுத்து கொஞ்சினால் எல்லா பாவங்களும் தொலைந்துதானே போகும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் என்று கணக்கு போட்டது அவரது வியாபார மனம். அந்த பாக்கியம் தனக்கு கிட்டாமலா போய்விடப் போகிறது? மனம் பலவீனப்பட்டுத்தான் போனார் அவர். எவ்வகையிலேனும் தன் குடும்பம் சந்தோஷமாக இருந்தாக வேண்டும் என்கிற முனைப்பு அவரிடம் படிந்து விட்டது. உறவுகளை பிரிக்க பார்க்கிறீர்கள் என்று அவர் மனைவி போட்ட கூச்சலும் குழப்பமும் அவளை படுக்கையில் கிடத்தி விடுமோ என்ற எண்ண வைத்து விட்டது இவரை. அது தனக்குள்ளே ஒரே துணையை காணாமல் போகுமோ என்றும் அஞ்சினார். அப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் மோகனை தான் கைபிடித்ததும், அதன் பின்பு அவன் நம்பிக்கை தரும் விதத்தில் ஒழுங்காய் இருந்ததும், அலுவலகம் வீடு அலுவலகம் வீடு என்று ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தன் வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டதும் அவளுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தன. ஆனால் சமீபமாகத்தான் அவனுடைய நடவடிக்கையில் மறுபடியும் சில வித்தியாசங்கள் தெரிகின்றன. அது இந்த பதவி உயர்வு வந்த பிறகுதான். அவன் துறையில் சீக்கிரமே பதவி உயர்வுகள் கிடைக்க ஆரம்பித்திருந்தன. பழம்பெரும் பெருச்சாளிகள் எல்லோரும் ஓய்வு பெற்றாயிற்று. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் தேர்வு செய்யப்பட்ட இளம் தலைமுறையினர் தான் இப்போது இருப்பது. அதில் சீனியராய் இருந்தான் மோகன். ஆனால் யாரை பிடித்து என்ன செய்வானோ, எப்படியோ பல முயற்சிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். காரிய சித்தி என்னவாயிற்று என்றுதான் தெரியவில்லை. தனக்கு கூட இந்த அளவுக்கு ப்ரமோஷன் வர வாய்ப்பில்லை. அப்படியே வந்தாலும் வெளியூர் போடுவார்கள். ஏற்கனவே பாடு கதையாய் இருக்கிறது. இதில் தான் வெளியூர் போய்விட்டால் கேட்கவே வேண்டாம் தான். அதனால் கடந்த ஒரு முறை வந்த பதவி உயர்வையும் வேண்டாம் என்று எழுதி கொடுத்திருந்தாள் நந்தினி. பேசாமல் உள்ளூரோடு ஒண்டி கிடந்தால் போதும் என்று இருந்தது அவளுக்கு. வெளியூர் போயெல்லாம் ஹாஸ்டலில் தங்கிக் கொண்டு கேன்டீனில் சாப்பிட்டு அல்லது தனியே சமைத்து சாப்பிட்டு கொண்டு தன்னால் இருக்க முடியாது. எதற்கு இந்த கஷ்டம்? 300 அல்லது 400 ரூபாய் கூட கிடைக்கப் போகிறது. பெரிதாக அள்ளியா கொடுத்து விட போகிறார்கள். அதற்கு எதற்கு இந்த பாடு? ஆண்களுக்கு அது பொருந்தும். பதவி உயர்வினை வேண்டாம் என்று சொல்வது அழகல்ல அவர்களுக்கு. அப்படியும் பலரும் மறுத்துத்தான் இருக்கிறார்கள். ஆண்களே மறுக்கும் போது, குடும்பம் என்று கிடக்கும் போது பெண்ணான தான் எல்லாவற்றையும் உதறிவிட்டு எப்படி வெளியூர் போவது? ஆனால் மோகனும் அப்படி போகாததும், உள்ளூருக்கே பணி வாங்கி கொண்டு வந்துவிட்டதும் சாமர்த்தியான ஆள்தான். அவனுக்கு ஆள் பழக்கம் அதிகம்.
எங்கேயும் போய் எதையும் உருட்டி புரட்டி காரியத்தை சாதித்துக் கொண்டு வந்து விடுவான். அடுத்த பதவி உயர்வு சீக்கிரத்திலேயே வந்துவிடும் என்று சொல்கிறான். சூப்பர்வைசர் ரேங்க். என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லை. ஆனால் ஒன்று, அதே சாமர்த்தியத்தை மனைவிக்காக பயன்படுத்தக் கூடாதா? கேட்டுத்தான் பார்த்தாள் நந்தினி. உங்க ஆபீஸ் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆட்பழக்கம் இல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று சுருக்கமாய் மறுத்துவிட்டான் மோகன். ஒருவேளை தான் பதவி உயர்வில் வெளியூர் போகிறேன் என்றால் சரி என்று விட்டிருப்பானோ? நல்ல வேளை, அந்த புத்தி மாறி போயிற்று தனக்கு. கடவுளாய் பார்த்து தன் வாழ்க்கையை நிலைப்படுத்தி இருக்கிறார். வெளியூர் என்று போய்விட இவன் மீண்டும் தன் லீலைகளை ஆரம்பித்து விட்டான் என்றால் தன் வாழ்க்கை சிதைந்தல்லவா போகும். இப்போதும் தான் முழுமையான வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். துக்கத்தோடு தானே என்னுடைய நாட்கள் கழிகின்றன. இன்னொரு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இப்படி மனசு அலைக்கழிக்கப்படுவது கண்டு அவள் மனம் வெட்கி குறுகி போனது. தன் நம்பிக்கைகள், அன்பு, தாபம் எல்லாமும் வெறும் கனவாகி போகுமோ? என்னென்னவோ தோன்றி மனதை பிசைய ஆரம்பித்தது நந்தினிக்கு. அதே சமயம் வாசலில் ஆட்டோ வந்து நிற்க அதிலிருந்து கோகிலா இறங்கி இவளை நோக்கி சாரிடி 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 என்று 100 முறை வருத்தம் தெரிவித்துக் கொண்டு பரபரப்பாக உள்ளே நுழைந்த போது அதுவரை இருந்த கலங்கிய மனநிலையெல்லாம் விலகி போக சந்தோஷமாய் அவளை எட்டி பிடித்து கைகளை வாங்கி மார்பில் இறுக்கிக் கொண்டாள் நந்தினி. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, இதோ வந்துறேன் என்று அவர்களின் தனிமையை மதித்து வெளியேறினான் மகேந்திரன். அது அவன் பண்பாட்டின் உச்சம் என்றுதான் அந்த நேரத்தில் நந்தினிக்கு தோன்றியது. இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். நன்றி.